ஜெய் குருதேவ். ராட்சச குணத்தை பற்றி பேசின்னு இருக்கோம். அசிலோமா பற்றி பேசினோம். எதிராளி கஷ்டப்பட்டா அதை பார்த்து ஆனந்தப்படுறது. அவ ஐயோ பாவம் அப்படிம்போம். நிஜமாக நீ அவளுக்கு எதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். இந்த ஐயோ பாவங்கிறது சும்மா மேலுக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இது கூட ஒரு சாட்டிசிசம் தான். எல்லா மனுஷால்ட்டையும் இது கொஞ்சமாவது இருந்துடுறது. அவளுக்கு உடனே கால் அடிபட்டிருக்கு அப்படின்னா அதை பிடிச்சி இழுத்தனா அது உபகாரம் கிடையாது, அது அபகாரம்தான். நிஜமாக அவள் கஷ்டப்படுறதை நீ பார்த்தேன்னா ஒன்றையும் அறியாமல் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவ, அதை பற்றி ஆலோசனை பண்ணுவ. அது ஆலோசனை பண்ணாமல் ஐயோ பாவம் அப்படியா அப்படின்னா சரியில்லை. யூஸ் யுவர் காமன் சென்ஸு. அடுத்தது விடாலஷுங்கிற ஒரு குணம். அது ஒரு ராட்சச குணம்தான். அது ஒரு பூனையோடு அதுக்கு ஒத்துப்போகும். ஈஷா குணம். அது அசூய. பூனைக்கு அது ரொம்ப இருக்குது அசூய. அசூதி சிதி வந்தாக்க அது நல்ல குணங்கள் வராது. அனுசூயா சிதி வந்தால் தான் தத்தாத்திரேயர் வருவார். அசூயை இருக்கிற வரைக்கும் குரு பரம்பரை வராது. இதெல்லாம் போனப்புறம் இன்னும் 2 பேர் இருக்கா. இவா எல்லாருக்குமே க்ளோஸ் சம்பந்தம்தான். சிக்ஷுரன், சாமக்ரன், உதக்ரன், அசிலோமா, வாக்ஸா, விடாலக்ஷ் இவாள்லாம் போனப்புறம் துர்தரன், துர்முகன் அப்படின்னு 2 வனங்கள் வருது. இது மகிஷாசுரனோட அங்க ராட்சச குணங்கள். துர்தரன் மற்றவாளை கஷ்டப்படுத்துறது. நான் சொல்கிறது தான் சரி, நீ கேட்காம இருந்தேன்னா உடனே அவளை எங்கேயாவது இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கான்னு வச்சுக்கோங்க ஆஃபீஸில், அவள் கேட்கல, நம்ம சொல்கிறது கேட்கலன்னா எங்கேயோ கண்காணாமல் இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபரில் போடுறது. அப்புறம் அவளை சில சமயம் உன்னை கொன்னுடுறேன் அப்படிங்கிறது. இதெல்லாம் துர்தரனோட ராட்சச குணம். அப்புறம் துர்முகன்னு ஒரு குணம். அது குடிலு. நீ என்னை எப்படியாவது உன்னை விட்டுடுறேன்னா பார்க்குறேன், ஏதேன்னு ஒரு தந்திரம் பண்ணி உன்னை ஒரு வழி பண்ணுறேன், உன்னை விடமாட்டேனா, நீ இருக்கக்கூடாது அப்படின்னு மனசில் தோன்றது. இக்காலத்தில் இவர்களுடைய எல்லா குணங்களையும் நம்ம பார்க்குறோம். சிக்ஷுரன் புழு போல் ஜீவிக்கிறது. சாமரன், அதாவது சாமரன்னா ஃபிசிக்கல் இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறது. அழகு, இந்த ரூப லாவண்யத்துக்கு தான் முக்கியத்துவம் தருது. உதங்கிரன் அதாவது வயத்துக்கு தான் முக்கியத்துவம் தருது. மகாஹனு, நமக்கு யார் இடைஞ்சல் தந்தா அவள் போனால் போகிறோம், அவளை சரி பண்ணிடுறேண்ணா அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல். வாக்சலுன்னு ஒரு இது, மற்றவா கஷ்டப்பட்டு பார்த்தா அதை ஆனந்திக்கிறது. விடாலாக்ஷா அப்படின்னா அசூய. அப்புறம் துர்தரன், துர்முகன். நாம் நினச்சிட்டுருக்கோம் இந்த குணம்லாம் எங்கிட்ட இல்லை, நான்லாம் இதை ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு. அப்படிலாம் நினைக்காத. சுயமாக மகிஷாசுரனே படம் வந்தால் கூட இந்த குணம்லாம் நம்மகிட்ட இருக்குது. பஞ்சதத்துவத்தோட மனசு ராட்சச குணங்களோட போகிறது. சில சமயம்
நம்மளே இதை சொல்லணும். இப்போ எனக்கே இன்றைக்கி தோணித்து, இதை சொல்லணுமா, இன்றைக்கி வேண்டாமே, இன்னும் நாளைக்கு வேணால் சொல்லலாமே அப்படின்னு. அப்போ தான் ஐயோ குணத்தெல்லாம் பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம், நம்மளே அதை மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. இன்றைக்கி கை சரியில்லை, எழுத முடியல, இன்றைக்கி சொல்ல வேண்டாமே, இன்னொரு நாளைக்கு சொல்லலாமே அப்படின்னு நமக்கே ஒரு சால்ஜாப்பு வருது. இதை நன்னா புரிஞ்சுக்கோ. இதை நான் சொல்லலை, உதக்ரடு மகாகனு மனசே தேவதா சக்தி. மனசுக்கு தெரியும். மகிஷாசுரன் எல்லாரும் உபயோகிச்சுன்னு தான் சொல்கிறோம். தேவதை நித்ரையிலேருந்து எழுந்து வரா. வாகனம் அந்த புலியிலேருந்து வந்து நமக்கு சம்ஹாரம் பண்ணுறா. சில சமயத்தில் இந்த சக்தியெலாம் எனக்குமே இருந்து சொல்ல முடியாமல் இருந்தாக்க, நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் இது ரொம்ப முக்கியமான அஸ்வமேத யஜ்யத்தை பற்றி சொல்கிறது, இது எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் நீங்களும் சொல்லணும், நானும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோடு நீங்கள் கேளுங்க. தேவதா சக்தியை நித்திரையிலேருந்து எழுப்பினாதான் மகிஷாசுர வதம் நடக்கும். ஜாக்கிரதை, ராட்சசன் என் மனசுலேருந்து செய்ய விடாமலும் பண்ணலாம், உங்கள் மனசுலேருந்து இது கேட்க விடாமலும் பண்ணலாம். எந்த விதத்தில் பண்ணாலும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை ஒரு ஒத்துமையாக, நான் உங்களுக்கு சொல்லும்போது நீங்களும் நல்லா இன்ட்ரெஸ்டாக கேளுங்க, நீங்கள் அப்படியே சோர்ந்து போனால் கூட உங்களை உற்சாகப்படுத்தி கேட்க வைக்கிறது என்னோட இது. உற்சாகப்படுத்திக்கோங்க. இதை எப்படியும் இந்த சீக்கிரமாக இந்த வித்தியை, இந்த அஸ்வமேத வித்தியை பற்றி சொல்லிக்கிறத நம்ம படிச்சுடலாம், கேட்டுடலாம். மகிஷாசுரனே வெளியில் வரான், விதவிதமாக ரூபத்தோடு வெளியில் வந்தான். அப்போ தேவி ஆக்ரோஷமாக வெளியில் வந்தா. மகிஷன்னா என்ன, அந்த வாகனம் புலியிலேருந்து வந்தா. வாகனம் புலி. நம்ம அப்போ குருவோட பாதம், அம்பாளோட பாதத்தை பிடிச்சாக்க குருவோட பாதம்தான் அம்பாளோட பாதம். அப்போ நம்மகிட்ட இருக்கிற ராட்சச குணங்கள் நம்மளை அண்டாது. கத்தியால் அம்பாள் அந்த தலையை மகிஷாசுரோட தலையை கட் பண்ணா அப்படின்னா ஞானம். குரு வாக்கியம்தான் ஞானம். குரு வாக்கியத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது ஞானம். ரொம்ப கோரிக்கையோடு இது ஒருத்தர் இந்த திருப்பதியில் கூட இது ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஞானம் ரொம்ப கோரிக்கையோடு நான் வந்தேன், ரொம்ப 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 தூரத்துலேருந்து நடந்து கஷ்டப்பட்டு வந்தேன். அப்போ இந்த அற்புதமான உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். குரு சேவை. குரு மனசை நடுவில் வச்சுக்கோ. தலையை கட் செய்வேன்னு சொன்னாக்க ஒரு ஸ்லோகம் படித்தேன். வெங்கடேஸ்வர சாமி கும்பிட்றோம், குருவாக மறந்துட்டோம் நம்ம அவரை. பாதத்துக்கு சேவை பண்ணுறோம் அப்படின்னா அம்பாளோட பாதமும் குருவோட பாதமும் ஒன்று தான். அப்போ நம்ம தலையை குரு பாதத்தில் வச்சுட்டாக்க சிரஸ் பிரமாதமாக ஒரு சிரஸு கட் பண்ணுறது அப்படின்னா நமக்கு இந்த ஞானம் வந்துடுறது. இதை தான் அம்பாள் ஸ்லோலியும் சொல்கிறது. கோரிக்கை இருந்தால் அது மனசை மனசு வசத்தில் இருந்துட்டா அப்போ எந்த தப்பு வேலையும் நம்ம செய்ய மாட்டோம். மனசு அந்த கோரிக்கை நிறையா இருக்க தான் தப்பு வேலை நிறைய செய்வோம். அதாவது ஜீவஹிம்சை, மிலாவட்னா அந்த கலப்பு, அரிசியில் கல் கறக்கிறது, கரப்ஷன், மாம்சம் சாப்பிட்றது, ஹிம்சை, ஜீவஹிம்சை, இதெல்லாம் விஸ்வத், லஞ்சம், இந்த எல்லாமே வந்துடுறது.
மனசு கோரிக்கைக்கு அடிமை ஆயிட்டான்னாக்க இந்த எல்லா குணமும் வந்துடுறது. பரமாத்மா சேதனத்துவம் நம்மகிட்ட இருக்குது. அதை தான் குரு சேத்தனத்துவங்கிறோம். சரீரத்தில் உள்ள தேவதா சக்திகள்லாம் ஒருமுகப்படுறது. எப்போ ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் அந்த தேவதா சக்தி ஒருமுகப்பட்டு மாறுதல் வந்துடுத்துன்னா அந்த நல்ல மனுஷாலோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகும், பிராணசக்தி அதிகமாகும். அப்போ நம்மகிட்ட இருக்கிற ராட்சச குணத்தை பின்னாடி தள்ளிடுறது. ஒவ்வொருத்தரும் மாறணும். அவள் மாறின பின்னாடி மாறினவா எல்லாரும் ஒரு குரூப்பாக சேரும்போது அப்போ தேவதா சக்தி குரூப்பு ஃபார்ம் ஆகுது. அதான் சாதகர்களோட குரூப்பு. ஒரு குருவின் சாதகன் மட்டும் இல்லை, லக்ஷ்மி தேவி சாதகன், துர்கா தேவி சாதகன், சந்தோஷி மாதா சாதகன், சீரடி சாய்பாபா சாதகன், பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சாதகன், இப்படி எல்லாரோட சாதகங்களையும் சேர்ந்து என்ன குரூப்பாக ஆகும்போது மேலே இருக்கிற அந்த நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாம் ஒன்றா விலகி போயிடும். எல்லா சாதகாலும் சேர்ந்தாளா அது நம்ம நினைக்கிறோம் ஒரே ஒரு குரூப்பான சாதகர்கள்லாம் தான் சேரணும் அப்படின்னு. அப்படி கிடையாது. ஒரே ஒரு குரு பரம்பரை சாதகர்கள்லாம் ஒன்று சேரணும், அவள் தான் வேலை செய்கிறாளா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. தெய்வத்தோட நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நல்லது அப்படிங்கிறதுல விஸ்வாசம் அது எல்லாருக்கும் இருக்குது. அது எல்லா குரு கிட்ட இருக்கிறவாழ்கிட்டையும் இருக்குது. குரு மீது தேவதா சக்திகளோட பிரேம நிறைய இருக்குது. நல்லதுன்னு அது தெரிஞ்சுடுத்து அந்த அந்த குரூப்பில் இருக்கிற அந்த சிஷ்யாள்கிட்ட எல்லார்ட்டையுமே நல்லதுங்கிற அந்த ஒரு பாவம் நிறைய இருக்குது. அந்த பாவம் இருக்கிறதுனால தான் அவள் எல்லாருமே விதமாக குரு இருந்தாலும் அவகிட்ட கட்டுப்பட்டு இருக்கா. குரு தான் ஒரே குருவோட சிஷ்ய பரம்பரை தான் வேணுங்கிறது அவசியம் இல்லை. எல்லா நல்லவாளையும் சேர்க்குறமா, நல்ல பாவம் உள்ளவர்கள்லாம் கலக்க முடியறதா, அதுதான் மெயின். இந்த யஜ்யம் செய்கிறது இப்போ நம்ம இந்த யஜ்யம் செய்கிறோன்னா தனிப்பட்ட குருவோட குணத்தை சுட்டி காட்டுறதுக்காக இல்லை. பரம ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியாவோ யோகானந்தாவோ கிரேட்டுன்னு சொல்கிறதுக்காக வரல. அவளுடைய சாதகர்கள்லாமும் கிரேட்டு தான். ஆனால் எல்லா குரு சாதகர் இருக்காளே, எல்லா குருட்டையும் இருந்த அவளோட டிசைப்பிள்லாம் இருக்காளே, அவள் எல்லாருமே ஒருவரோட ஒருவர் சேர்ந்து கலந்து பழகணும். அதை பிரம்மா அந்த கிரியேட்டிவ் சிருஜனாத்மக சக்தின்னு சொல்லுவாள். துர்கா சக்தி அதான். அந்த சுஜனாத்ம சக்தி முடியலேன்னு சொன்னபோது விஷ்ணு சிவன்கிட்ட போய் எல்லாரும் அவள் முறையிடுறா. அப்போ அங்கே இருக்கிற சக்தி எல்லாம் ஏகீகரணம் செஞ்சு ஒரு தேவதையை சாட்சாத்காரம் செஞ்சு சொல்கிறா. அந்த குரூப் சக்தி தான் குருவுக்கு சமர்ப்பணம் செய்கிறது. எந்த ஒரு குரு சேத்தனத்துக்கும் பிரயத்தனம் செய். அந்த குரூப்பில் போய் இந்த குரு பற்றி சொல்லக்கூடாது, அந்த குருவை பற்றி விமர்சனம்லாம் பண்ணக்கூடாது. எல்லா குருவும் கிரேட்டு தான். குருவெல்லாம் பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு எந்த வித அருகதையும் கிடையாது. அவா நல்லது சொல்லியிருக்கா, அவெல்லாம் ஒன்றா தான் இருந்து வேலை பண்ணுன்னு சொல்லியிருக்கா. அந்த குரூப் இன்வால்மெண்ட்டு தான் முக்கியம். இப்போ அந்த குரூப் இன்வால்மெண்ட் இல்லாமல் போகிறது அது கூட ஒரு ராட்சச குணம் தான். இது சுமூகமான பரம்பரை வேணும். துர்தரன் துர்முகன்
இந்த இரு குரு சிஷ்யர்களே சேரணும் என்பது தேவதா சக்தி ஜெயிக்கும். குரூப் எஃபர்ட் வேணும். அப்போ சாந்தி சுகம் கிடைக்கும். இங்கு தான் துர்கா சக்தி, இதை வந்து துர்கா சக்தின்னு சொல்லலாம், காயத்ரின்னு சொல்லலாம். நாம் என்ன சொல்லணும்னா இதே தான் சிவிவி சக்தி, அப்புறம் வந்து பிளாவட்ஸ்கி சொன்ன சக்தி, ஜில்லடு முடியம்மா, ரமணர் சொன்ன சக்தி, சாய்பாபா அவள்லாம் சொன்ன சக்தி, அதெல்லாம் சொல்லணும். துர்கா காயத்ரியோட சமம் செய்யலை. நீ வந்து நீ இது வேற அது வேறன்னு நினச்சிக்கிற. குரு பரம்பரை எல்லாமே காயத்ரி தான். இதை நீ நன்னா ஸ்பஷ்டமாக புரியணும். உனக்கு நன்னா புரிஞ்சுடுத்துனா மற்றவாளுக்கும் புரியும். அது புரியறதுக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை இதை கேட்க முடியாதான் இருக்கும். அப்போ தான் உனக்கு நன்னா புரியும். இத்தனை கஷ்டப்பட்டு உனக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீ புரிஞ்சுன்ட்டா பிரபஞ்சத்தில் எல்லாருக்குமே புரிஞ்சிடும். துர்கா உபாசகரும் ஒன்று தான், காயத்ரி உபாசகரும் ஒன்று தான். இது ரெண்டு, இதில் வந்து இவா வேற அவா வேறங்கிறதெல்லாம் கிடையாது. இதே தான் முகமது, கிறிஸ்து, புத்தர், மகாவீரன், எல்லாருமே, திருசங்கரன், எல்லாரோட சக்தியும் இதான். துஷ்ட சக்தியை நீக்கிறதுக்கு தான் எல்லா குருமாரும் வந்திருக்கா. துஷ்ட சக்தி போகணுன்னா நம்மகிட்ட இருக்கிற ராட்சச சக்தி போகணும். நம்ம வந்து நான் ஸ்வார்த்தமாக இருப்பதுக்கு நாம் ரொம்ப ரெடியாக இருக்கோம். நம்ம எப்போதும் சுயநலமாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன நினைக்கோம், எனக்கு பேர் வேணும், நான் தான் பண்ணினேன், என்னால் தான் ஆச்சு அப்படின்னு இந்த கர்வம் வேண்டாம். அது ராட்சச பிரவர்த்தி. வெரி கேர்ஃபுல் ஹேண்ட்லிங் பண்ணணும். இவ்வளோ வேலை செய்கிற, எதுக்கு நம்ம வேலை செய்கிறோம்? இது போல் அவகாசம் மறுபடியும் மறுபடியும் வருமா? வராது. எல்லாருக்கும் இதை பற்றி சொல்லி நீங்களும் செய்யுங்கோ. இதன் மூலம் லட்சக்கணக்கான மக்களை ஒரு இடத்துல சேர்க்கறது. லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரு இடத்துல சேர்க்கறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த லட்சக்கணக்கான மனுஷா சேர்ந்துட்டா எல்லாம் குரு சத்தா பார்த்துப்பார். எப்படிப்பட்ட இடத்துல சேர்க்குறோம்? முன்ன திருப்பதியில் அஸ்வமேத இங்கே நடந்தது. அதுக்கு சொன்னபோது ஸ்பீச் இது. நீ அந்த இடத்துல திருப்பதியில் நடக்கிறதுக்கு நீ ஆக்சிடெண்ட்டாக போகிறியா? போகலைன்னா அது உன்னோட துரதிர்ஷ்டம் தான். நம்ம போய் நம்ம ஒரு 1000 பேரை போகிறதுக்கு அவள் மனசில் போய் சொல்லி நீங்கள் வாங்கோ அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடணும். அப்புறம் ஐயோ மாஸ்டர் திருப்பதியில் நடந்தது, நீங்கள் சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லுவாள். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க. இப்போ என்ன பாம்பேயில் நடக்கிறது? பாம்பேயில் மகாலட்சுமி, சித்தி விநாயக், மும்பாதேவி அந்த இடத்துல அஸ்வமேத யஜ்ஞம் நடக்கிறது. நீங்கள் இங்கே நடக்கிறது, எல்லாரும் வாங்கோ அப்படின்னு எல்லாரையும் நீங்கள் சேருங்கோ. இது எப்படியும் போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்துன்னா கண்டிப்பாக வந்துடுவா. நீங்கள் போனான்னா அங்கே நிறைய வேலை இருக்குது செய்யறதுக்கு. முதல்ல செருப்பெல்லாம் ஒரு இடமா வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவளுக்கு பொட்டு வைக்கலாம், ஆர்கனைஸாக அவள்கிட்ட ஒரு இதமாக 2 வார்த்தை சொல்லலாம். அவளுக்கு எங்கே போகிறது தெரியாமல் இங்கே எங்கே இதுவாக இருப்பா. இந்த இடத்துக்கு இப்படி போகணும், இந்த இடத்துக்கு அப்படி போகணுன்னு சொல்லலாம். அந்த யஜ்யசாலையில் சில சமயம் யஜ்யசாலையில் கூட போகிறதுக்கு சௌரியப்படும் படாது. அதனால் அதுக்காக
ஏன்னா உடனே கோபமெல்லாம் வந்து நான் வர முடியலையே அப்படி இப்படின்லாம் சொல்லக்கூடாது. அங்கே எல்லா விதமான வேலையும் இருக்கும். தண்ணி கொடுக்கலாம், பாத்ரூம் போகிறதுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திண்டாடுவா. அப்போ அவளுக்கு அந்த வழி காட்டலாம். நமக்கு வந்து அப்பப்போ இந்த துர்தரனும் துர்முகனும் வந்து உட்காந்துருவான். அவள் யார் தலைமையில் எப்படி வந்து உட்கார்றான்னு தெரியாது. உன்னோட மனசை நீ ரொம்ப கெட்டியாக வச்சுட்டு வேலை பண்ணு. பகவதி காயத்ரி விஜயம் பண்ணுறா. மகிஷாசுரனை கொன்ன பின்னாடி அந்த சக்தி தேவியிடமே லீனம் ஆயிடுறது. இப்போ வகை வகையாக எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணுறோம், ரிசல்ட் வரலன்னா என்ன மறுபடியும் பண்ணுவோம். அது மாதிரி தான் அந்த அனுகூலியமான சரீர நிர்மாணம் ஆகலை. இந்த மாதிரி ஒரு சரீர நிர்மாணம் வந்து வேறு எந்த ஒரு தேவதா சக்தியிலையும் கிடைக்காது. உபநிஷத்தில் வேதத்துலேயும் என்ன சொல்கிறதுன்னா, மானவ சரீரம் தான் ரொம்ப பெஸ்ட்டு. தேவதைகளுக்கு ரொம்ப அனுகூலியமான சரீரம். இதை தவிர வேறு எப்படியும் இருக்க முடியாது. இந்த சரீர நிர்மாணத்தை நம்ம போக விடக்கூடாது. அதுக்காக தான் நம்ம சீக்கிரம் செத்து போகிறோங்கிறத அந்த வார்த்தையை சொல்கிறதில் சாகிறதுக்கும் இஷ்டப்பட மாட்டேங்கிறோம். ஏதோ ஒரு விதமாக அதை சரி பண்ணி அதை ஓட்டுறோம். சாவுங்கிறது அனாவசியமான ஒரு பிரக்கிரியை. தேகோ தேவாலயம். நாம் எல்லாரும் அஷ்டாங்க யோகத்தை மறந்துட்டோம். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி இது எல்லாத்தையுமே மறந்துட்டோம். எக்ஸாம் நடக்கிறது, 8 கொஸ்டின் எழுதணும். அதில் ஒரு கொஸ்டின் மட்டும் நன்னா எழுதினா பாஸ் கிடைக்குமா? மொத்தம் ஃபெயில் தான் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்? எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எழுதினா எல்லாத்துலேயும் ஒரு 40 மார்க் வாங்கினா பாஸ் ஆகும். அதே யோகம் தேவதா சக்திங்கிறது குரூப்பு. எப்போ நம்மளோட மனசு தெய்வீகமாக சேர்ந்து போகிறது, அதை பலவந்தமாக அதுலேருந்து எடுக்க நினைக்காத. மனசு கண்ட்ரோல் இருக்கும். அந்த கண்ட்ரோலை வந்து நீயே போய் நிறுத்தாத. மனசுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கும், அதை வந்து நீ பலவந்தமாக டக்குன்னு நிறுத்தாத. இப்போ எக்ஸாம்பிள், ஸ்மோக் பண்ணுவா. முதல்ல 1 பாக்கெட்டு 2 பாக்கெட்டு. இந்த மாதிரி சத்சங்கத்தில் இருந்தான்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் குரூப்பாக இருந்தாக்க அந்த இண்டிவிஜுவலாக இருக்கிற ஒரு மனுஷன் போய் வெளியில் போய் ஸ்மோக் பண்ண முடியுமா? அதாவது அவனையும் அறியாமல் எல்லோரும் உட்காந்துருக்கா போனால் நல்லா இருக்காதுன்னு ஒரு தோணும் வந்துடும். இப்படி இருக்க இவன் தினமுமே அந்த குரூப்பில் சேர என்ன ஆகும்? அப்படியா, அதாவது தானாகவே அந்த ஸ்மோக் பண்ணுற ஹேபிட்டு குறைஞ்சி போயிடும். நீ நிர்மாணம் பண்ணினா அது தப்பு. பலவந்தமாக இன்றைக்கி 1 பாக்கெட் படிக்கலை, நான் 2ஆம் நாள் 2 படிக்கலை அப்படின்ட்டு 3ஆம் நாள் என்ன பண்ணுவேன்? 1 2 3 4 பாக்கெட்டை ஒரேடியாக தம் அடிச்சிடுவேன். நீ இந்த குரூப்பில் இருக்கிறதுனால உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் சக்தி தானாக அந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அதே போயிடும். இது கூட துர்கா சக்தியோட பிரபாவம்தான். மெதுவாக பழக்கம் போயிடும். மது கைடப வதம், அப்புறம் மகிஷாசுர வதம். இந்த சக்தியெல்லாம் வதம் அனுப்புகிறோம். அந்த சக்தியெல்லாம் தேவதா சக்தியோடையே லீனம் ஆகிடுது. உன்னோட சக்தி வந்து சமஸ்த விஸ்வத்துலேயும் வியாபித்து இருக்குது. தேவதா சக்தி
உன்னோட சக்தி ரெண்டுத்தையும் புரிஞ்சிக்கவே முடியாது. நீயே தேவத சக்தி, பித்ரு சக்தி, காரணத்திற்கு ஸ்வாகா ஸ்வதா சக்தி நீயே அப்படின்னு சொல்லிட்டு துதிக்கிறா. நீயே துர்கா, நீயே லக்ஷ்மி, நீயே கௌரி. தேவதா சக்திகளோட மூர்த்தி சக்தி அபாரம். நம்ம எல்லாத்தையுமே குருவுக்கு சக்தியாக சொல்கிறோம். குருவும் ஒன்று தான், காயத்ரியும் ஒன்று தான். குரு காயத்ரி ரெண்டுமே ஒன்று தான். அந்த விவேகம்தான் ஞானத்தை தருது. நன்னா புரிஞ்சுக்கோங்கோ. குரு சக்தி தான் காயத்ரி, காயத்ரி சக்தி தான் குரு சக்தி. தத்தாத்ரேய வித்மகே காயத்ரி காயச்ச தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இது உபயோகிக்கிற சக்தி. காயத்ரியை விட, காயத்ரி மந்திரத்தை விட காயத்ரி சக்திக்கு ரொம்ப நிறைய சக்தி. அதாவது எலக்ட்ரிக்கலை விட எலக்ட்ரிக்கலோட சக்தி நிறைய, அதனோட யூசேஜ் கூட நிறைய இல்லை. இதுதான் நமக்கு குரு தரார். மூணாவது சும்ப நிசும்ப ராட்சச சக்தி வெளியில் வருது. தேவதையெல்லாம் ஓட விட்ட. அப்போ தேவதா சக்தியெல்லாம் தேவிக்கிட்ட போய் சொன்னான். அப்போ பகவதி பார்வதி தேகத்திலிருந்து அம்பிகாங்கிற அற்புதமான ரூபத்தில் வெளியில் வந்தா. ரொம்ப அழகு. சும்பன் கல்யாணி பவானி யுத்தத்தில் ஜெயிச்சார். அதாவது சும்பன் சொல்கிறான், யார் என்ன கல்யாணத்தில் இந்த போரில் ஜெயிக்கிறாளோ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. நீ இந்த மாதிரி ஒரு வீரம் வருவேங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் நான் சபதம் பண்ணிட்டேனே, என்ன பண்ணுறது, நீ யுத்தம் பண்ணி ஜெயிச்சுக்கோ, அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். அப்போ சண்டை போடு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு சண்டையில் தூம்ரலோச்சனை அனுப்புகிறான். அப்புறம் சண்டை முண்டர்களை அனுப்பினான். அப்போ காளிங்கிற தேவதை அவளை தூம்ரலோச்சனை வதம் பண்ணான். அம்பிகா, பார்வதி, பவானி, காளி இவாள்லாம் சண்டை முண்டர்கள் சம்ஹாரம் பண்ணான். அப்புறம் ரத்த பீஜன்னு வந்தான். அவனோட என்ன அப்படின்னா, அவனோட ரத்தம் கீழே விழுந்ததுன்னா அங்கேருந்து இன்னொருத்தன் கிளம்பிடுவான். அப்போ பகவதி தேவி காளிகிட்ட சொல்கிறான், இந்த ரத்த பீஜனோட ரத்தம் கீழே விழாமல் குடிச்சிடு, பூமியில் படாமல். அப்போ ரத்தம் கீழே விழாமல் மேலே போகிறது கூட ஒரு சாதனாத்மக பிரக்கிரியை. சாதனாத்மகமாக உன்னோட திருஷ்டி எப்போவும் ஆக்ஞாவிலேயே இருக்கணும், நிரந்தரமாக ஆக்ஞாவிலேயே இருக்கணும். அப்போ அது ஒரு சாதனை. அதனால தான் நமக்கு சடகோபம்லாம் கூட வைக்கிறா. பிளட்டு கீழே வராமல் இருந்தக்கும்போது ரத்த பீஜன் செத்து போனான். அப்புறம் சும்ப நிசும்பனை வந்தா. அப்போ நிசும்பன் செத்து போன அப்புறம் சும்பன். அப்போ மாத்ருகா சக்தி பிரம்மாணி, மகேஸ்வரி, நாரசிம்ஹி, கௌமாரி, வாராகி, ஐந்திர எல்லா சக்தியும் சண்டை போட்டா. அப்போ இவன் சொன்னான், நீ என்ன யுத்தம் பண்ணுற, நீ சண்டை போடல, இத்தனை சக்தி இருக்கே அப்படின்னா சும்பன். அப்போ அவள் அம்பாள் சொன்னான், இது எல்லாம் என்னோடய சக்தி தான், எங்கிட்டேருந்து வந்த சக்தி தான், என் சக்தி என்னகிட்டயே நான் அழிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா.
அகங்காரம் புத்தி பஞ்சதத்துவம் சிருஷ்டியில் லீனமானது. நம்ம எல்லாரும் அந்த இன்னரில் போகும்போது திருஷ்டி உள்ளே போகிறது. அப்போ அகங்காரம் நின்றுடுறது. அப்போ பாக்கிய சக்தி, பாக்கியமாக இருக்கிற வேண்டிய சக்திக்கு அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் எல்லா தேவதா சக்தியும் ஒன்று உள்ளே போயிடுறது அப்படிங்கிறா. அப்போ என்ன, எது மிஞ்சிறது? நான் சாதகன், வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் மிஞ்சி போகிறது. தேவி சம்ஹாரம் பண்ணினா, ஆதிசக்தி பிரார்த்தனை பண்ணினா. தேர்ட் டைம் மகிஷாசுர வதம், அந்த 3 தடவை ஆச்சு. மகிஷாசுர வதம், சும்ப நிசும்ப வதம், மதுகைடப வதம். 3 தடவை சம்ஹாரம் ஆகி 3 தடவை அம்பாளை பிரார்த்தனை பண்ணான். நீயே கஷ்டத்தில் இருப்பவர்கள்லாம் ரட்சிக்கிற அம்மா, நீயே ஈஸ்வரி, ஆள் தேவதா சக்தி நீயே. நமஸ்தஸ்மை நமஸ்தஸ்மை நமோ நமக. அம்மா ரூபத்தில் உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன். ஸ்ருதியின் ஸ்ருதி பிரசன்னமாகி தைரியம் தந்து அம்பாள் நம்ம துதிக்க பிரசன்னமாவா, தைரியத்தையும் தருவா, வரதானமும் தருவா. எப்போ பிருத்திவியில் அசுர சக்தி ஜாஸ்தியாகிறதோ நான் அப்போ ஒரு சக்தி ரூபமாக வருவேன், நாசனம் செஞ்சு எல்லாரையும் ரட்சிப்பேன் அப்படின்பா. சாதகன்னுட்ட என்னென்னா, அவன் ரட்சின்னு சொல்லிட்டு அழமாட்டேங்கிறான். அழுக வரல. குருவுக்குலாம் என்னென்னா, என்னை ரட்சின்னு ப்ரே செய்ய பிரார்த்தனை பண்ணணும். குருவோட வீக்னஸ் என்னென்னா, கேட்காம கொடுக்க மாட்டா. அது அவளுக்கு ஒரு வீக் பாயிண்ட்டோ என்னவோ. நமக்கு தான் கஷ்டமே தவிர குருவுக்கு எதுவுமே கஷ்டம் இல்லை. அப்போ குருவுக்கு கஷ்டம் இல்லைன்னா நமக்கும் கஷ்டம் இருக்கக்கூடாதே. ஆனால் நீ கேட்ட உடனே அவர் சட்டுன்னு எடுத்துடுவார் கஷ்டத்தெல்லாம். இதுதான் கார்பண்ய தோஷோ பகஸ்தவ பாவக பிரிச்சாமி துவாம் தர்ம சம்மூட சேதகா எச்சரேய நிச்சிதம் ப்ருஹி தன்மே சிஷ்யஸ் தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு சொல்கிறா. துர்கா சப்த சித்தியில் தான் இந்த கதை இருக்குது. மார்கண்டிய புராணத்திலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம 4 நர்வஸ் சிஸ்டத்தோடு சொல்கிறா. மதுகைடப வதம், மகிஷாசுர வதம், சும்ப நிசும்ப வதம். சிருஷ்டி மதுகைடபம் ஒரு காலம், சிருஷ்டிக்கு முன் பிரம்மா காலம் அப்படின்னு 4 மனசு. 4 என்ன அப்படின்னா, மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். ப்ரெஃபீரியர் நர்வஸ் சிஸ்டம், அனாட்டமிக்கல் நர்வஸ் சிஸ்டம். இது உள்ள ரெண்டுமே சமன்மயம். இது பிரயத்தனம் பண்ணும்போது பகவான் சக்தி ஆவிர்பகமாகுது.
மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். ப்ரிபிரீரியா நர்வஸ் சிஸ்டமும் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம். ஞானம் இருக்குது, அந்த ஞானம்தான் அது ஆர்டர் பண்ணி கர்மேந்திரியத்தோடு வேலை பண்ணுறது. ரெண்டு ரக சிஸ்டம். சிந்தட்டிக் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து புத்தி சம்மந்தப்பட்டது, ஆக்டிவேட்டி பண்ணும், நிர்மாணாத்மகமாக இருக்கும். பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் சித்தம் சம்மந்தப்பட்டது, நித்ரை வரும். அதோட அலைன் சிஸ்டம் வந்து மகிஷன். சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக், சும்ப நிசும்ப. ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் சேர்ந்து மனசுடன் மதுக்கைடபனை சமன்வயம் செய்கிறது. நம்ம சரீரத்தில் நடக்கும் தேவாசுர சங்கிரமம் இதெல்லாம் பாகியத்திலே நடக்கிறது. சங்கிரமமும் தெரிகிறது நமக்கே. மனுஷாளுக்கு மனோ, புத்தி, சித்தம், அகங்காரம் இருக்குது. 3 ராட்சசருக்கும் தேவதா சக்தி. மகாசக்தி காயத்ரி, மகாலட்சுமி, மகாகாளி, மகாசரஸ்வதி. மகாசரஸ்வதி ஹ்ரீம், மகாலட்சுமி ஸ்ரீம், மகாகாளி க்ளீம். ஜாகிரத அவஸ்தையில் மதுக்கைடபர் வேலை செய்கிறா. அதாவது நம்ம கேட்குறது காதில் கேட்கும். சொப்பனம், அதாவது நிசும்ப அவள் பேசுறது நீ தான் கேட்ப, மற்றவாளுக்கு கேட்க முடியாது. நித்ரங்கிறது அகங்காரம், மகிஷன். இப்போ அம்மா இருக்கா, அம்மா ஸ்கூலில் டீச்சராக இருப்பா. டீச்சராக இருந்து பையன் எதேன்னு கேட்டால் அதுக்கு பாடம் சொல்லி தருவா. வீட்டில் வந்து அவன் கேட்டால் அவனுக்கு சாப்பாடு போடுவா. 92 தேவத சம்ஸ்கிருத விஸ்வ யாத்திரை கூப்பிட்டோம். அப்போ இந்த மாதிரி பண்ணணும்னு கூப்பிட்டோம். அப்போ நம்ம கவனிக்கலைனாலும் அந்த கூப்பிட்டதுக்கு அந்த ஃப்ளோ, அந்த சக்தி அம்பாளோட பிரவாகமாக வந்துட்டுருக்கு. என்ன சக்தி? பூமி சொர்க்கம் ஆகணும்னு. அது அந்த பூமி சொர்க்கம் ஆகிற வரைக்கும் அந்த ஃப்ளோ கண்டினியூஸாக ஃப்ளோ வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஜெய் குருதேவ்.